வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் தனுசு ராசி மூலம் நட்சத்திர சனி பெயர்ச்சி பலன்கள். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய கணித ரீதியாக பயிற்சி பெற்று உங்கள் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்து பலன்களை தரப்போகிறார். அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனி என்றால் அஷ்டம சனியில் பாதி கெடு பலன்களை தர வேண்டும் என்பது விதி. ராசிக்கு 4ஆம் இடம் என்பது இப்போ உங்களுக்கு தனுசு ராசி மூல நட்சத்திரம். உங்கள் ராசி என்பது 1, 2வது மகரம், 3வது கும்பம், 4வது மீனம். மீன ராசியில் குரு பகவான் அமர்ந்தால் அர்த்தாஷ்டம சனி. இந்த அர்த்தாஷ்டம சனி வந்தாலே என்னவெல்லாம் பாதிப்புகளை தருவார் என்பதை பார்த்து விடலாம். 4ஆம் இடம் என்பது வண்டி வாகனங்களை குறிக்கின்ற ஸ்தானம். அதில் செலவுகள் அதிகரிக்கும். அர்த்தாஷ்டம சனி என்பது 4ஆம் இடத்தில் இருந்தால் வீடு, நிலம், சொத்து தகராறு வரும். இல்லை வீட்டின் மீது கடன் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறும். கடன் ஏற்கனவே வாங்கியிருந்தால் அதனால் பிரச்சனைகள் வரும். அது மட்டுமில்லாமல் வீடு, வண்டி, வாகன யோகங்களால் யோகங்கள் தரக்கூடிய ஸ்தானம் என்று ஒன்று இருந்தால் அதை பாதகமாக மாற்றக்கூடிய ஒரு ஸ்தானம்தான் அர்த்தாஷ்டம சனி. அதே போல 4ஆம் இடம் என்பது தாய் வழி உறவு. தாயாதி உறவு என்பது அவர்கள் உங்களுக்கு கோபப்படுகின்ற அளவிற்கு எதையாச்சும் பேசலாம், இல்லை உங்கள் மீது வெறுப்பை காட்டலாம், உங்களுடைய நலனில் அக்கறை இல்லாமல் போகலாம். தாய் அல்லது தாய் வழி உறவால். சுகஸ்தானம். இது 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம் என்பதினால் உடல் நலத்தில் அதிகப்படியான பாதிப்புகளை கொடுக்கும். சிறிய நோயாக இருந்தாலும் மருத்துவ செலவு என்பது பெரிதளவு இருக்கும். வீணான விரயங்களும் வீணான செலவும் தேவையில்லாத பிரச்சனைகளும் குழப்பங்களும் வீடு தேடி வருகின்ற காலம்தான் அர்த்தாஷ்டம சனி. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் இருக்கின்ற ஸ்தான பலத்திற்கு இவ்வளவு பாதகம் என்றால் பார்வை பலம் படுமோசம். நோய், கடன், பகை, எதிரி இது அனைத்தையும் சந்திக்கின்ற ஒரு காலகட்டமாகவே இருக்கும். மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஊராக சுற்றுறது, வேலைகளுக்காக இருக்கலாம், தொழிலை ஆரம்பிக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை இருக்கிற இடத்த விட்டுட்டு வெளியில் மாற்றம் பெற்று போகிறது, அலைச்சலும் திரிச்சலும் மன உளைச்சலும், எதுக்குடா இந்த வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மன அழுத்தமும் தேவையில்லாத மனச்சுமையும் வேலை சுமையும் அதிகரிக்கின்ற காலம்தான் இந்த காலகட்டம். ஒருவேளை இது உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கலாம், இல்லை நடக்க ஆரம்பிக்கலாம். நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் பயிற்சி பெற்று அமருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பதாக இருந்தே தொல்லைகளையும் வேதனைகளையும் பொருள் இழப்புகளையும் பண விரயங்களையும் மாற்றி மாற்றி கொடுத்து கொண்டே இருப்பார். இதை தவிர்த்து சனி பகவான் வேறெல்லாம் என்னவெல்லாம் செய்வார்? சனி பகவான் பெரிதளவு பாதகத்தை தராமல் இருக்க வேண்டுமென்றால் அதற்கு
உங்களுக்கு பரிகாரம் என்ற பல கோயில்களையும் பல தெய்வங்களை பற்றி சொல்வதை விட முதலில் சொந்த ஜாதகம். இந்த ஜாதகத்தில் நடக்கின்ற தசா, எதற்காக ஜாதகத்தில் நடக்கின்ற தசா என்றால், ஜாதகம் பலமாக இருந்து நடக்கின்ற தசாவாகப்பட்டது வலிமையாக இருந்தால், தசா நல்லா இருக்குதுன்னாவே ஜாதக பலம்தான். ஆனால் அந்த தசா நல்ல நிலையில் இருந்தால் உங்களுக்கு வருது இல்லையா பிரச்சனைய, நோய், கடன் பிரச்சனை, வீட்டால பிரச்சனை, உடம்பால பிரச்சனை வருது இல்லையா. இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்வதற்கு உங்களுக்கு பொருளாதாரம்தான் மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கணும். காசு பணம் தானே பிரச்சனை, தொழிலும் இல்லை, தொழிலில் வருமானமும் இல்லை. வருமானம் வந்தால் இருக்கிற பிரச்சனையை அடைக்க முடியல, அது அடைக்கிறதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை உருவாகுது. இதெல்லாம் தொல்லை தானே. அப்படி இருக்கும்போது இதிலிருந்து மீண்டு வருவதற்கு உங்களுக்கு பரிகாரம் என்று சொன்னாலும் தசா நல்லா இருக்கான்னு பார்த்துருங்க. தசா நல்ல நிலையில் இருந்தால் பாதகங்களே வராது என்று சொல்ல முடியாது, பாதகங்கள் வரும். ஆனால் அதிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தியே தசா புத்தி தான். அது சரியில்லாதவர்களுக்கு இன்னும் அதிகப்படியான தொல்லைகளையும் கஷ்டங்களையும் இதை செய்து முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனையை உருவாக்கி கொடுத்து விடுவார். ஆகையால் தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டம் அவ்வளவு சரியாக இல்லை. இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நல்லது நடக்கிறதுக்கு உண்டான காலங்கள் வரும். சரி, அதிகப்படியான தொல்லைகளாக இருந்தால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குருவின் வீடு என்பதனால் நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வணங்குவதும், இதே வியாழக்கிழமையில் மாலை நேரத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களும் வலம் வருவதும் உங்களுக்கு பரிகாரமாக இருக்கும். வியாழக்கிழமை ரெண்டுமே செய்யுங்க. மாலை காலையில் போய்ட்டு என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா, குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிடுங்க. மாலை நேரத்தில் போய் 9 கிரகங்களும் வணங்குங்க. சனி பகவானை மட்டும் வணங்க முடியாது, 9 கிரகங்களும் வணங்கி வந்தால் பிரச்சனைகள் தீரும், கடன் பிரச்சனைகள் தீரும், நோய் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு பிறக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.